பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். பிளாக் மேஜிக் ஆக்ட் இப்படி ஒரு சட்டத்தின் கீழே ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரி இவாஞ்சலிஸ்ட் பால் தினகரன் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு மீதும் எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு. மகாராஷ்டிரா மார்ச் மாதம் 13 15 வரை மகாராஷ்டிரா பிரேயர் ஃபெஸ்டிவல் என்று ஒரு ஜெபத்தை ஏற்பாடு செய்து நடத்தினார்கள். இந்த ஜெபத்தில் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் பங்கு பெற்றுள்ளனர். மகாராஷ்டிராவில் சங்கிலி என்ற இடத்துல இந்த பிரார்த்தனை கூட்டம் நடந்திருக்கு. சாகல் என்ற இந்து சமாஜ் அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்டின் பிரகாரமாய் பால் தினகரன் மற்றும் அவருடைய குடும்பம் அந்த கூட்டத்தை நடத்தினவர்கள் மீது கிட்டத்தட்ட 5 பேர் மீது எஃப்ஐஆர் பதியப்படுது. உங்களில் பல பேருக்கு சகோதரன் பால் தினகரன் ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரி மீது விருப்பு இருக்கலாம், வெறுப்பும் இருக்கலாம். ஆனால் அந்த விருப்பு வெறுப்பை தாண்டி இது இந்த பிஜேபி அரசாங்கத்தின் கிறிஸ்தவ எதிர்ப்பின் இன்னொரு அடையாளமாய் நாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவர்கள் எந்த காரியத்தையும் நேரடியாக செய்வது கிடையாது. இப்படிப்பட்ட சிறு குழுக்களை ஏவி விட்டு கிறிஸ்தவர்கள் மீது இப்படிப்பட்ட காரியங்களை நடத்துகிறார்கள். அது என்ன பிளாக் மேஜிக் ஆக்ட்? அதனுடைய தன்மை என்ன? இப்படி ஒரு சட்டம் வேறு எந்த மாநிலங்களில் இருக்கு? இதனால வரக்கூடிய நன்மை தீமை, இந்த காரியத்தை மாத்திரம் இந்த காணொலியில நாம பார்க்கவிருக்கிறோம். பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். மகாராஷ்டிராவில் சங்கிலி என்ற இடத்துல கடந்த 13 15 3 நாட்களுக்கு மகாராஷ்டிரா பிரேயர் ஃபெஸ்டிவல் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெப கூட்டத்தை ஏற்பாடு செய்து ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாக நடத்தி முடித்து இருக்கிறார்கள். அது முடித்த பிறகு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டு இருக்கு. என்னன்னா, சகால் இந்து சமாஜ் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரு குட்டி குழு, அந்த ஒரு குட்டி குழு என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த பிரார்த்தனை கூட்டத்தை, இந்த ஜெப கூட்டத்தை நடத்தினவர்கள் மீதும் இதை அரேஞ்ச் செய்தவர்கள் மீதும் ஒரு எஃப்ஐஆர் பதிகிறாங்க. அந்த எஃப்ஐஆர் தான் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளா இன்னைக்கு மாறி இருக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில. என்ன அந்த எஃப்ஐஆர் அப்படின்னு கேட்டா, அந்த சட்டம் ஒரு வித்தியாசமான சட்டமா இருக்கு. அதாவது மகாராஷ்டிரா பிரிவென்ஷன் அண்ட் எராடிகேஷன் ஆஃப் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அண்ட் அதர் இன்ஹியூமன் ஈவில் அண்ட் அகோரி பிராக்டிஸ் அண்ட் பிளாக் மேஜிக் ஆக்ட் 2023. இதுதான் அந்த சட்டம். இது பிளாக் மேஜிக் ஆக்ட்னு சிறிதா ஒருவேளை நீங்க தம்ப்நெயில்ல பார்த்திருந்தாலும், இந்த சட்டத்தை படிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு அமானுஷமா இருக்கலாம். அதுல குறிப்பிட்டு சொல்றாங்க ஈவில் அண்ட் அகோரி பிராக்டிசஸ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது அது மாத்திரமல்ல, ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது அதர் இன்ஹியூமன் அப்படின்னு போட்டிருக்கு. இது எல்லாமே அந்த கூட்டத்துல நடந்ததாக கருதப்பட்டு, அந்த மகாராஷ்டிரா பிரேயர் ஃபெஸ்டிவல்ல நடந்ததாக கருதப்பட்டு இந்த சட்டத்தின் கீழே எஃப்ஐஆர் பதிவிடப்பட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆரும் சகோதரர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் மீது, அவர்களுடைய பிள்ளைகள், மருமகன் அப்படின்னு 5 பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தை குறித்து நம்ம பார்க்கவிருக்கிறோம். ஏன்னா இப்போ அந்த வழக்கினுடைய நிலவரம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது என்ன சட்டம் என்பதை நம்ம பார்க்கவிருக்கிறோம். அந்த சட்டத்தின் கீழே இதுவரைக்கும் யாரெல்லாம் அரசு செய்யப்பட்டிருக்காங்கன்னு பார்க்கவிருக்கிறோம். இந்த சட்டம் கிறிஸ்தவர்களை எதிர்க்க மாத்திரமே ஏற்படப்பட்டதா, இல்ல உண்மையிலேயே இவர்கள் சொல்லுவது போல அந்த அகோரி பிராக்டிஸ், இன்ஹியூமன் ஈவில் பிராக்டிஸ், ஹியூமன் சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் நிறுத்துவதற்காக இவர்கள் இயற்றி இருக்காங்களா என்ற அந்த உண்மையை இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, எப்படிப்பட்ட சட்டம் இது அப்படின்னு நான் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி, அந்த மகாராஷ்டிராவுடைய அந்த அரசாங்கத்தின் அந்த வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தா இந்த சட்டத்தை குறித்து சில டேட்டாவை நான் எடுத்து வந்திருக்கேன். இந்த சட்டம் என்னன்னா, it bans practices such as human sacrifice, inhuman act to invoke spirits, forcing individual into agory practices. அகோரி பிராக்டிசஸ்னா அது என்னன்னு குறிப்பிடுறாங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் ரிச்சுவல்ஸ், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ரிச்சுவல்ஸ் ஆர் கிளைமிங் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் டு எக்ஸ்ப்ளாய்ட் பீப்புள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது அப்படின்னு ஆங்கிலத்தில் நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். அதுல குறிப்பிட்டு 2 காரியங்களை நான் சொல்ல விரும்புறேன். இன்ஹியூமன் ஆக்டிவிட்டி, மனித தன்மையற்ற ஒரு சடங்கு. அது மாத்திரமல்ல, எக்ஸ்ட்ரீம் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு என்னன்னா, கற்பனை கூட செய்ய பார்க்காத கொடூரமான சடங்குகள். அதுல குறிப்பிட்டு சொல்ல போனா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அகோரி பிராக்டிஸ். அகோரிகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வாரணாசி அங்கிட்ட அந்த சைட்ல எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க.
அங்க கங்கையில வந்து அநேகர் இறந்து போனா அந்த கங்கையில வந்து அந்த கங்கை கரையில பிணத்தை எரிப்பது அநேகருக்கு வழக்கம். அதுல குறிப்பிட்டு சொல்ல போனா சில ஆண்டுகளுக்கு முன்பதாக வரைக்கும் இதுவரைக்கும் இருக்கு, அந்த பிணம் முழுவதுமா எரிப்பதும் கிடையாது. அந்த பிணத்தை பாதி எரித்து பாதி சடலத்தோடு கங்கையில தூக்கி எறிவாங்க. அந்த பிணங்களை எடுப்பதும் அதை தின்பதுமான இப்படிப்பட்ட பிராக்டிஸ் செய்து கடவுளை அவர்கள் வழிபடுவதாக, கடவுள் தங்களோடு பேசுவதாக, அவர்களே தங்களை தாங்களே அவர்கள் கடவுளை போல எண்ணுகிறவர்கள் தான் இந்த அகோரி. அவர்கள் பார்ப்பதற்கு அமானுஷமான இருப்பாங்க, அமானுஷமான சக்தி தங்களிடத்தில் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவர்கள் தான் இந்த அகோரி. இது தடை செய்யப்படுது. இந்த மாதிரியான காரியம் மகாராஷ்டிராவில மாநிலத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக இயற்றப்பட்ட சட்டம். சரி, ரெண்டாவது, இந்த சட்டத்தை பிடியில இந்த சட்டத்துல யாரையாவது அரெஸ்ட் செஞ்சா அவர்களுக்கு என்ன தண்டனைன்னு பார்த்துட்டு இந்த சட்டத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். என்ன தண்டனைனா, with penalties including 6 months to 7 years in prison and fines. அவங்க சொல்றாங்க 6 மாதத்திலிருந்து 7 வருடம் தண்டனை, அதோட கூடிய பெனால்டி இந்த சட்டத்தின் கீழே பிடிக்கப்பட்டு அது ஆதாரம் பூர்வமாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கப்படும் சொல்றாங்க. ஏன் இந்த சட்டம், எதற்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த இந்தியாவில இந்த மத நல்லிணக்கம், மத வழிபாடு என்பது அதிகம். மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவில இந்த எக்ஸ்ட்ரீம் ரிச்சுவல்ஸ் சொல்றோம் இல்லையா, அது மற்ற எந்த நாட்டுக்கும் பொருந்தாது, இந்தியாவுக்கு பொருந்தும். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ரிச்சுவல்ஸ் செய்யற நாடுகள் பட்டியல்ல முதல் இடத்துல இந்தியா தான் இருக்கு. நீங்க போய் குளோபல் அளவுல நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரிச்சுவல்ஸ் எங்க நடக்குதுன்னா இந்தியாவில தான் நடக்குது. அப்போ ஏன் இந்த சட்டம் அப்படின்னா, எதற்காக இந்த சட்டம் அப்படின்னா, the law was introduced to ensure a healthy and safe social environment ன்னு போடுறாங்க. healthy and safe social environment. அதுல குறிப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க, என்னன்னா டார்கெட்டிங் எக்ஸ்ப்ளோட்டேஷன் பை சோ கால்டு காட் மென் அப்படின்னு போடுறாங்க. இந்த காட் மென் கடவுளுடைய மனுஷர்கள், அதாவது போதகர்கள், ஊழியர்கள், இவாஞ்சலிஸ்ட், அப்புறம் மத குருக்கள், இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோட்டேஷன் செய்கிறவர்களை கட்டுப்படுத்துவதற்காக தான் நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க. சரி, நல்லது இருக்கட்டும். இப்போ சில கேள்விகளை நாம மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கும் சில புரிதலை இதை பார்க்கிற கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும், ஏன் இந்த தம்னையில பார்த்தோன்னே ஹிந்துத்துவாவை சார்ந்தவர்களும் வந்தாலும் அவங்களிடத்துல சில கேள்விகளை நம்ம கேட்கலாம். என்ன கேள்வினா, எந்த ஒரு கிறிஸ்தவ வழிபாட்டு ஸ்தலத்திலும் சிலை நமஸ்காரம் செய்வது கிடையாது. குறிப்பிட்டு பால் தினகரன் அவர்கள் நடத்தின அந்த மகாராஷ்டிரா பிரேயர் ஃபெஸ்டிவல்ல சிலை வழிபாடு என்பது இருக்குல்ல, ஒண்ணு. ரெண்டாவது, ஹியூமன் சாக்ரிஃபைஸ் சட்டத்துல போட்டிருக்கு. 50,000 பேர் கூடின அந்த பெரிய கூட்டத்துல ஹியூமன் சாக்ரிஃபைஸ் நடத்தப்படலை. 3, அங்க குறிப்பிட்டு சொல்றாங்க எக்ஸ்ட்ரீம் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த சட்டம் எதற்காக இந்த சட்டம்னா, எக்ஸ்ட்ரீமான ரிச்சுவல்ஸ் பண்ணாங்கன்னு. அங்க புகை போட்டாங்களா, சாம்பிராணி கொளுத்துனாங்களா, நெருப்பு போட்டாங்களா, ஊதுபத்தி கொளுத்துனாங்களா, இல்ல வேற பழங்கள், தேங்காய் இப்படிப்பட்ட பொருட்களை உடைச்சாங்களா, என்ன காரியம் செய்யப்பட்டது அந்த கூட்டத்துலனா எதுவுமே இல்லை. சரி, இப்படி வேணா சொல்லாமா? அதுல இன்னொரு வார்த்தை, கிளைமிங் சூப்பர் நேச்சுரல் பவர் டு எக்ஸ்ப்ளாய்ட் பீப்புள். சூப்பர் நேச்சுரல் பவர், அதாவது பிளாக் மேஜிக்ன்றது தான் இப்படி எழுதி இருக்கு, பிளாக் மேஜிக். பால் தினகரனோ அவரோட வந்த மற்ற போதகர்களோ ஊழியர்களோ அந்த ஜபத்தை ஏற்பாடு செய்தவர்களோ அவர்கள் எந்த ஜனங்களுக்கும் கயிறோ இல்ல எலுமிச்சங்காவோ இல்லை மற்ற வர்ணங்களோ பவுடரோ எதையுமே கொடுக்கல, எதையுமே பண்ணல. சரி, அப்ப நீங்க கேட்கலாம், அப்புறம் எதுக்காக இந்த கேஸ் போட்டிருக்காங்க, இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். என்ன தெரியுமா? கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்து அந்த 50,000 பேர் திரண்ட அந்த கூட்டம் இவர்களுடைய கண்களை பறித்தது. ஏன்னா மகாராஷ்டிராவில் கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். எப்படி சொல்றீங்கன்னா, இந்த சட்டம் மகாராஷ்டிராவில் மாத்திரமே கொண்டு வரப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு சொன்னா, இப்போ உத்தரப்பிரதேசத்திலும் யோகி ஆதித்யநாத் அப்படின்ற ஒரு பெரிய முதலமைச்சர் இருக்கா இல்லையா, அவரும் இந்த மாதிரியான ஒரு புது சட்டத்தை அந்த மாநிலத்திலே ஓபன் பண்ணியிருக்காரு. ஹரியானாவிலேயும் ஓபன் ஆயிருக்கு. இப்போ இதனுடைய உள்ளான நோக்கம் என்ன அப்படின்றதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம். என்ன நோக்கம்னா, ஒரே ஒரு கூட்டத்தை மட்டும் கட்டுப்படுத்தணும், இல்லைன்னா அவர்களை பயமுறுத்தணும், இல்லைன்னா அவர்களை துன்புறுத்தணும்ன்றதுதான் இந்த சட்டத்தின் நோக்கம். எப்படி பாஸ்டர் நீங்க சொல்றீங்க, எப்படி நீங்க சொல்லலாம் அப்படி குற்றச்சாட்டு? ஒரு அரசாங்கம் இயற்ற சட்டம் மக்களுக்கு பாதுகாப்புக்காக அங்கதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னன்னு, இந்த சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது என்ற அந்த காரியத்தை சோசியல் என்வரான்மெண்ட், ஹெல்த்தி அண்ட் சேஃப் சோசியல் என்வரான்மெண்ட் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் என்ன நீங்க கதை பேசிட்டு இருக்கீங்க, நீங்க கோவமா என்கிட்ட கேட்கலாம். அதுக்கு நான் உங்களுக்கு ரீசன் சொல்லிடுறேன். என்ன ரீசன்னா, இந்த சட்டம்
இந்த சட்டத்தின் கீழ் எத்தனை பேர் இந்த சட்டத்தின் கீழ் தண்டனை பெற்றார்கள், யார் அவர்கள் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இந்த சட்டத்தின் உள்ளான அர்த்தத்தை நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இந்த சட்டம் 2013ஆம் ஆண்டுல இயற்றப்பட்டிருக்கு. இயற்றப்பட்ட அந்த அடுத்த வருஷமே 2024 டேட்டா சொல்லுது, ஹைலைட்டிங் கேசஸ் இன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் லைக் சங்கிலி, எது இந்த பால் தினகரன் அவர்கள் நடத்தினாங்களே ஜீசஸ் கால்ஸ் மீட்டிங், அந்த சங்கிலி, சந்திரபுரா, தானே அண்ட் நாசிக் இன்வால்விங் அக்வசேஷன்ஸ் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் பவர். அப்படின்னு என்னன்னா, இந்த பகுதிகளிலே கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழ்றாங்க என்பது உண்மை. இந்த பகுதிகளில தான் கேஸ் ஜாஸ்தி போட்டிருக்காங்க. எவ்வளவு பாஸ்ட்னு கேட்குறீங்களா? 2013 இந்த சட்டத்தை ஏற்றாங்க. 2025ஆம் ஆண்டு வரைக்கும் இதுவரைக்கும் 700 கேஸுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 700 அண்டர் திஸ் ஆக்ட், இந்த சட்டத்தின் கீழே பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த 700ல 3/4, அதாவது 3 பங்கான கேஸ் தெரியுமா, அது எல்லாமே யார் மீது போடப்பட்டிருக்குன்னா கிறிஸ்தவர்கள் மீது. அதுதான் குறிப்பிட்டு இங்க சொல்லப்படுது. சங்கிலி, சந்திரபுரா, தானே அண்ட் நாசிக் அப்படின்ற இந்த இடங்களில தான் குறிப்பிட்டு, ஏன்னா கிறிஸ்டின் மூமெண்ட்ஸ் அதிகமா இருக்கிற இடங்கள் இது, இங்க தான் நிறைய கேசஸ் பதிவிடப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கு. இப்போ புரியுதா இந்த கேஸுக்கான உள்ளான அர்த்தம் என்னன்னு, இந்த சட்டத்துக்கான உள்ளான நோக்கம் என்னன்னு? இந்த சட்டத்தின் நோக்கம் சோசியல் சேஃப் அண்ட் ஹெல்த்தி அண்ட் சோசியல் என்விரான்மெண்ட் கிடையாது. அதெல்லாம் போய் இந்த சட்டத்தின் உள்ளான ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களை ஒடுக்கணும், அவர்களை நசுக்கணும், பேச விடக்கூடாது, பயம்புறுத்தணும், முடிஞ்சா உள்ள தூக்கி வைக்கணும். ஏதோ ஒரு ரீசன் சொல்லணும். அது அரசாங்க சட்டத்தை இயற்றிட்டா அந்த ரீசன் சொல்லானே இயற்றப்பட்ட இந்த சட்டம். நான் சில கேள்விகளை கேட்கிறேன். இந்த சட்டம் எப்படி மற்றவர்கள், அதாவது இந்த இந்தியாவில இந்துக்கள் தான் அதிகம் அப்படின்னு, இந்துக்கள்ன்ற கலெக்ஷன் ஆஃப் ரிலிஜன் தான் இந்துன்றது. அந்த சடங்குகள், வழிபாடுகள், அத அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ரிச்சுவல்ஸ்ல பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர் அரசு செய்யப்பட்டிருக்காங்கன்னா நியர்லி ஒரு 50 கூட கிடையாது. நியர்லி 50 கிடையாது தெரியுமா? அப்படின்னா 700 கேஸ் போய் கிளியரா பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் மீது போடப்பட்டிருக்கு, முகமதியர்கள் மீது போடப்பட்டிருக்கு. அதுல சிலது அப்படின்னா மைனாரிட்டி பீப்புள் தான் இவர்களுடைய டார்கெட். இந்த சட்டத்தின் டார்கெட்டே மைனாரிட்டி பீப்புள். இதற்கு பின்புலத்தில் இருப்பது யாரு? பிஜேபி. ஏன் அவர்கள் நேரடியாக அவர்களுடைய முகத்தை காட்டுவதில்லை? காரணம் என்னன்னா, குட்டி குட்டி குழுக்களை விட்டு இந்த காரியத்தை செய்ய வைக்கிறது. அதை முற்றிலுமா பேக்கப் பண்றது யாருன்னா அவர்கள் தான். நீங்க சும்மா சொல்லாதீங்க, என்ன நினைச்சிருக்கீங்க பிஜேபின்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். உலகத்துக்கே தெரியுங்க, அமித்ஷால இருந்து மோடி வரைக்கும் எலெக்ஷன் டைம்ல, போன 2 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் டைம்ல பகிரங்கமாவே கிறிஸ்தவர்கள் இங்க வாழக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வாயால பேசினாங்க. நானா சொல்ற குற்றச்சாட்டு? கிறிஸ்தவர்களா சொல்றாங்க. பகிரங்கமா பெரிய பொதுக்கூட்டத்துல பல லட்சம் பேர் திரண்டு இருக்கிற இடத்துல சொல்றாங்க. ராகுல் காந்திக்கு அமித்ஷா ஒரு சேலஞ்ச் பண்றாரு. ராகுல் பாபா, இந்த மைனாரிட்டி கிறிஸ்தவர்களுக்கு நீ ஏதாவது இடஒதுக்கீடு கொண்டு வரலாம் நீ நினைக்கிற, அந்த இடஒதுக்கீடு கொண்டு வர பிஜேபி அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் விட மாட்டோம், இருக்கிறதையும் பிடிங்கிருவோம், உன்னால முடிஞ்சா பாருன்னு சொல்லி சவால் விடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்தியாவிலே ஒரு கூட்ட ஜனத்தை இவர்கள் ஒரு ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னா அவர்களை கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அல்லது கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அவர்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு உண்மையை கடைசியா இந்த காணொலியுடைய முடிவுல சொல்லிவிட்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். கிறிஸ்தவர்கள் எந்த இடத்திலும் எக்ஸ்ட்ரீம் ரிச்சுவல் செஞ்சதாக எந்த ஒரு ரெக்கார்டுமே இருக்காது. நம்மளே சொல்லிக்கிட்டே தான் உண்டு. இங்க எக்ஸ்ட்ரீம் ரிச்சுவல்ஸா நம்ம பாக்குறது என்னன்னா, ஒரு குஷ்டரோகிய வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சது இந்தியா. அந்த குஷ்டரோகிய என் சகோதரன் என்று சொல்லி சேர்த்து கொண்டது யார் தெரியுமா? அன்னை தெரேசா. அவங்க ஒரு கிறிஸ்டின் மிஷினரி. அவர்களும் குணமடையலாம், அவர்களும் மனுஷன் தான், அவர்களும் வாழலாம் என்று சொல்லி இந்த இந்தியா வந்துட்டு குஷ்டரோகிகளை தள்ளி ஒதுக்கி தூரமா துரத்தி விடும் பொழுது, தீட்டுன்னு சொல்லும் பொழுது அவர்களை சேர்த்துக் கொண்டது கிறிஸ்தவம். இந்தியாவில பல இடங்களில இந்த எக்ஸ்ட்ரீம் ரிச்சுவல் செய்யக்கூடாது என்று சொன்னது கிறிஸ்தவம் மிஷினரிகள். எக்ஸ்ட்ரீம் ரிச்சுவல்ஸால குடும்பத்தை இழந்து, குழந்தை இழந்து, நரபலிகளுக்கு கொடுத்து கடவுளை அப்படிதான் வணங்க முடியும் நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு படிப்பறிவை கொண்டு வந்தது கிறிஸ்டியன் ரிச்சுவல்ஸ், கிறிஸ்டியன் மிஷினரிஸ். முதலில் அச்சயந்திரத்தை இந்தியாவில அறிமுகப்படுத்தினது கிறிஸ்டியன் மிஷினரிஸ். புத்தகங்கள் அச்சிடப்பட்டது கிறிஸ்டியன் மிஷினரிஸ் மூலமாக. மருத்துவமனைகள் எக்ஸ்ட்ரீம் ரிச்சுவல்ஸால மாய மந்திரங்கள் செய்து நோயை குணமாக்க முடியும் சொல்லும் பொழுது, இல்ல ஜபத்தின் மூலமாகவும் சுத்தத்தின் மூலமாகவும் மற்றும் மருத்துவத்தின் மூலமாகவும் குணமாக்க முடியும் என்று கற்றுக் கொடுத்தது கிறிஸ்டியன் மிஷினரிஸ். பைபிள் மூலமா கற்றுக் கொடுத்தாங்க. உண்மைதான், உண்மையை மறைக்கவே முடியாது. அப்ப இந்த சட்டமும் கடந்த நாட்களில சகோதரர் பால் தினகரன் அவருடைய குடும்பம் மற்ற 5 பேர் மேல போடப்பட்டது காழ்ப்புணர்ச்சி. அது அவர்கள் மீது அல்ல, கிறிஸ்தவத்தின் மீது. அவர்களுக்காக ஜெபிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் சொல்லுது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல்
சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயந்திருங்கள். நாம பயந்துட்டோமா? கிறிஸ்தவர்கள் பயந்துட்டோமா அப்படின்னா பயப்படவும் வேண்டாம், பயப்படுவதும் கிடையாது. ஏன்னா எந்த கிறிஸ்தவனும் சரீரத்தை குத்தி அதுக்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாதவர்களுக்கு பயப்படக்கூடாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கு. அப்படிதான் வாழுகிறோம். சரீரத்தையும் ஆத்மாவையும் ஒருவர் பாதாளத்தில் தள்ள வல்லவர் எங்கள் தேவன். அவருக்கு மாத்திரமே நாங்கள் பயப்படுவோம், அவருக்கு மாத்திரமே நாங்கள் பயந்துடும். அப்போ இந்த மாதிரி குழுக்கள் நம்மளை மிரட்டுவதும் இப்படி கேசு போடுவதும் நம்ம எதுவுமே செய்யாதீங்க. வேதம் சொல்லுது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று. நாம் அதை விசுவாசிக்கிறோம். நீதியை செய்வோம், நீதியை பெற்றுக்கொள்வோம். இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். அந்த ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரிக்காகவும் பால் தினகரன் குடும்பத்தினருக்காகவும் நாம் ஜெபிப்போம். மற்றும் அவர்களைப் போல அவர்கள் பிரபலமானதுனால இந்த செய்திகள் பிரபலம் அடையுது. பிரபலம் இல்லாமல் சின்ன குரு ஊழியர்கள், போதகர்கள் அந்த இடத்துல சிக்கி தவிப்பாங்க. அவர்களுக்காகவும் இந்த காணொலி வாயிலாக நம்முடைய ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். தேசத்தை பரிசுத்தமாக்குவோம், நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.